ஒரு மணி 1:30 மட்டும் பாரம் எடுப்போம். அதுக்கு பிறகும் பாராக்கள் தூர மாவட்டத்திலிருந்து வருபவர்களுக்கு செக் பண்ற ஆளுக்கு 3 மணியும் சரளமா. ஒருத்தர் காலையில வந்தார் 6 மணிக்கு வாரார் அப்படின்னு வைங்க, வந்தாருன்னா ஒரு சாதாரணமா எவ்வளவு நேரம் எடுக்கும் அவருக்கு இந்த தண்டப்பணம் 2500 ரூபாய் செலுத்தப்பட வேண்டும் மேலதிகமா. அதை விட விண்ணப்பத்துக்குரிய கட்டணமாக 200 ரூபாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். இலங்கையில நீங்க எங்க இருந்தாலும் இந்த இடத்துக்கு கட்டாயம் வந்துதான் ஆகும். அந்த இடம் தான் இந்த ஆட்பதிவு திணைக்களம். வெயிட் இந்த இடத்துக்கு நீங்க வாரதா இருந்தா, பெட்டாவில இருந்து வாரதா இருந்தா, ஏன் வெளியூர்ல இருந்து வரும்போது பெட்டாவில் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்குவீங்க, இல்லாட்டி பஸ்ல இருந்து இறங்கும் போது பஸ் ஸ்டாண்ட்ல இறங்குவீங்க. அங்கிருந்து 171 பஸ் எடுத்து நேரா இந்த இடத்துக்கு வரலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க 103 பஸ் எடுத்து பொருளைக்கு வந்து இறங்கி அதுல இருந்து 174 பஸ் எடுத்து இந்த இடத்துக்கு வரலாம். நீங்க மட்டும் இல்லை, உங்களுடைய குடும்பத்தோடய வரலாம். ஆனா உள்ளுக்க நீங்க மட்டும் தான் போகலாம். குடும்பத்தோட வந்தா குடும்பம் இந்த இடத்துல தான் வெயிட் பண்ணும். இந்த இடத்துல வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களை வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஃபோன் பண்ணி அவங்கள கூட்டிட்டு நீங்க போகலாம். இதுல ஐடென்டி கார்டு ஆஃபீஸ் மட்டும் இல்லை, பாஸ்போர்ட் ஆஃபீஸும் இருக்கு. அதனால சரியான சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்திக் கொள்ளுங்க. துரித சேவையை நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்க. ஐடென்டி கார்டுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு கேட் நம்பர் 3க்குள்ள போறீங்க. நீங்க மட்டும்தான் போகணும். குடும்பத்தாக்களை கூட்டி போறதுக்கு இது சுற்றுலாத்தனம் இல்லை, உங்களுக்கான ஐடென்டி கார்டு எடுக்கிறதெல்லாம். இப்ப நாங்க வந்து இருக்கிற இடம் ஆட்பதிவு திணைக்களம். இது ஆட்பதிவு திணைக்களத்துக்கு உள்ளுக்கு தான் இருக்கிறோம். முன்னுக்கு ரிசப்ஷனிஸ்ட் இருக்காங்க. இப்படியே வந்து நீங்க இந்த பக்கத்தால போனீங்க அப்படின்னு சொன்னா லிஃப்ட் வரும். அந்த லிஃப்ட்ல 9ஆம் நம்பர் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். ஏன்னா எல்லாருமே போறதால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். 9ஆம் நம்பரை நீங்க அழுத்திட்டு போனீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து மேல போகக்கூடியதா இருக்கும். இதுல வந்து ஸ்டாப் ஒன்லி அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி இருக்கு. அதுக்குள்ள போகாம மற்ற லிஃப்ட் வந்து அதுவும் இந்த பக்கம், அதாவது நீங்க வந்த உடனே உங்களுக்கு இடப்பக்கம் இருக்கிற லிஃப்ட்ல வந்து 9வது மாடிக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா என்னென்ன விஷயங்கள் பார்க்கலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஒரு நாள் சேவையில் தேசிய அடையாள அட்டையை பெற்றுக் கொள்வதற்காக வருகை தந்திருக்கும் பொதுமக்களை தான் தற்போது நாங்கள் காணக்கூடியதா இருக்கின்றது. இவர்கள் வந்து தங்களுடைய முகவரியில் வசிக்கின்ற கிராம அலுவலர்கள் மூலம் தங்களுடைய விண்ணப்ப படிவத்தை சரியாக பூர்த்தி செய்து கொண்டு பிரதேச செயலகத்தில் உள்ள எமது தேசிய அடையாள அட்டை பிரிவினூடாக கையொப்பம் பெற்று நேரடியாக ஒரு நாள் சேவையில் பெற்றுக் கொள்வதற்கு இங்கே வருகை தருவார்கள். வருகை தரும் பொழுது எங்களுடைய கட்டிடத்தில் 3ஆம் நம்பர் கேட்டூடாகத்தான் உள்வாங்கப்படுவார்கள். வந்தவுடன் எங்களுடைய அந்த சங்கீத என்று ஒரு கீழே தளம் ஒன்று இருக்கின்றது. அதில் அவர்கள் வருகின்ற ஒழுங்கு வரிசைப்படி அவர்களுக்கு டோக்கன் வழங்கப்படும். எந்தவித முன்பதிவு செய்து கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. நார்மலா 6:45 எல்லாரையுமே உள்வாங்கப்படுவார்கள். 1 மணி 1:30 மட்டும் பாரம் எடுப்போம். அதுக்கு பிறகும் பாராக்கள் தூர மாவட்டத்திலிருந்து வருபவர்களுக்கு தங்களுடைய சூழ்நிலையை பார்த்து அவங்களுக்கு எங்களுடைய பெரியவரோட அனுமதி பெற்று பாரம் எடுப்பதற்கு முயற்சிப்போம். ஒரு நாளைக்கு எத்தனை பேர் அப்படின்ற அவ்வளவு லிமிட் இல்ல. 1000 பேரும் வருவார்கள், 1500 பேரும் வருவார்கள், 700 800 வருவார்கள். வருகின்ற அனைவருக்கும் நாங்கள் தேசிய அடையாள அட்டையை வழங்குவோம். கட்டாயம் இந்த டிவிஷன்ல வந்து நேரடியா கொண்டு வந்து கொடுத்ததுக்கு அப்புறமா இதுல என்னென்ன நடக்கும்? இதுல வந்து எங்களுடைய 6 கவுண்டர்ஸ்கள் இருக்கு. அதாவது அதிகாரி மனத்தல், அதாவது ஆத்தரைஸ் ஆபீசர் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட வந்து நேரடியாக வந்து பாரம் கொடுக்க வேண்டும். உரியால் கட்டாயமாக வர வேண்டும். வர முடியாத காரணத்தால் கிராம நிலையம் அதிகாரம் அளித்தல் என்ற ஒரு கடிதம் இருக்கு. உதாரணமா சொல்ல, சுகம் இல்லாம இருப்பார்கள், கர்ப்பிணி தாய்மார் இருப்பார்கள், வயது முதிர்ந்தோராக இருப்பார்கள். அவங்களுக்கு இந்த தூரடங்களுக்கு வர முடியாத காரணத்தால் அவங்களுக்கு பதிலாக இன்னொருவர் வருதல், அதாவது அதிகாரம் அளித்தல். அந்த கடிதத்தையும் கிராம நிலையம் சான்றிதழ்படுத்தி வந்தா நேரடியாக பாரம் கொடுக்க முடியும். இங்க பாரம் கொடுத்த பிறகு எங்க ஆத்தரைஸ் ஆபீசர் இருப்பாங்க. அவங்களுடைய அனைத்து டாக்குமெண்ட்களையும் மீளாய்வு செய்து பார்ப்பார்கள். அதுக்கு பிறகு பாரம் எடுப்பார்கள். பாரம் எடுத்து முடிய பிறகு இன்னொரு 2 கவுண்டர்ஸ்கள் இருக்குது. காசு கட்டுற அவங்களிடம் பணத்தை செலுத்தி பற்றுச்சீட்டை பெற்றுக் கொள்ளலாம். உள்ள போய் பார்க்கலாமா? உள்ள போய் பார்க்கலாம். 1 தொடக்கம் 9 வரையான கவுண்டர்ஸ்கள் இருக்கின்றது. 4வது கவுண்டரும் 7வது கவுண்டரும் வந்து பணத்தை பெற்றுக்கொள்ள சிறப்பு கவுண்டர். மற்ற அனைத்து கவுண்டர்களும் வந்து ஆத்தரைஸ் ஆபீசர், அதாவது விண்ணப்பங்களை பாரம் எடுப்பதற்காக இருக்கின்ற எமது அதிகாரம் அளித்த உத்தியோகத்தர்கள் இருக்கிறார்கள். அதுக்கப்புறமா என்ன? அதுக்கு பிறகு அப்படியே பாரம் எடுக்கின்ற எங்கள் விண்ணப்ப படிவங்களை இவங்கள் சரிபார்ப்பு செய்து 2 உத்தியோகத்தர்கள் அவளை சரியான அவருடைய டாக்குமெண்டையும் ஸ்கேன் செய்து கொள்வார்கள். ஸ்கேன் செய்து கொண்ட பிறகு எங்களுடைய அனைத்து இருக்கிறார்கள் ஈக்குடி என்றது அவங்களுடைய டாக்குமெண்ட் அவருடைய பெயர்கள், அதாவது பெயரையும் உள்வாங்கப்படுறது. அவங்களுடைய பெயர்களை இதில் சரியாக வழங்குவார்கள். இந்த 3-4 ஸ்டெப் தான் இதுக்குள்ள நடக்கும். அதாவது அதிகாரம் அளித்தல், அதாவது ஆத்தரைஸ் ஆபீசர் அப்படி விண்ணப்ப படிவங்களை பாரம் எடுத்தல், பிறகு பணத்தை செல்லுகின்ற கடிதம், மற்றது வந்து அவள டாக்குமெண்ட்களையும் ஸ்கேன் பண்ணி கொள்வோம். அதுக்கு பிறகு அவங்களுடைய பேர்களை நாங்கள் சிஸ்டத்துல வந்து என்டர் பண்ணுவோம். இவங்களுக்கு ஏதும் குறைபாடுகள் இருந்தால் எங்களுக்கு அதிகாரிகள் மட்டும் மேலதிக உத்தியோகத்தர் இருக்கிறார்கள். அவர்களிடம் பொதுமக்களை அனுப்பி அவருடைய குறைகளை நாங்கள் அதில் சரி செய்ய முடியுமா இருந்தால் அதிலே சரி செய்து விண்ணப்ப படிவங்களை நாங்கள் திரும்பி பாரம் எடுப்போம். இதுக்கப்புறமா என்ன நடக்கும்? அவள டாக்குமெண்ட்டும் சிஸ்டத்துல உள்வாங்கப்பட்டு விடும். அதுக்கு பிறகு அங்கால 9A என்ற ஒரு செக்ஷன் இருக்கு.
அதுக்குள்ளதான் டேட்டா என்ட்ரி, அதாவது அவருடைய முகவரிகளை நாங்கள் உள்வாங்கப்படுதல், அனைத்து விடயங்களும் நாங்கள் இனி நேரடியாக டாக்குமெண்ட்டை கையில் இருக்க தேவையில்லை. அனைத்து டாக்குமெண்ட் கம்ப்யூட்டர்ல இருக்கிறது. அங்க வந்து நேரடியாக அவங்களுக்கு அதுக்குள் வரக்குள்ள அவங்களுக்கு இருக்கிற முகவரிகளை முகவரிகளை பிறந்த இடங்களை வந்து என்ன பண்றதுக்கு ஒவ்வொரு ஆக்கள் இருப்போம். அதுகளை நாங்க உங்களுக்கு அடுத்த கொண்டு பார்த்து கொள்ளலாம். ஓகே. அப்ப இப்போ வந்து வந்த உடனே பாரம் எடுக்கிறது, அதே நேரத்துல ஸ்கேன் பண்ற விஷயங்கள் இந்த இடத்துல நடக்குது. அதாவது வந்து ஆர்டர் படி தான் நாங்க கொடுத்துருப்போம் தானே, டோக்கன் மாதிரி இந்த ஃபைல் நம்பர்ஸ் மாதிரி கொடுத்துருப்போம். ஓகே. இந்த ஃபைல் 405 405 அப்ப நான் ஒன்றில் இருந்து கொடுத்து கொண்டிருப்போம். இந்த நம்பர் ஆர்டர் படி வந்து நாங்க பாரம் எடுப்போம். ஓகே. இதை விட வந்து இப்ப 70 வயதுக்கு மேற்பட்ட ஆக்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், மத குருமார், அவங்களுக்கு நாங்க ஒரு முன்னுரிமை வழங்குவோம். அவங்க வந்து இப்ப வந்தாலும் வரிசையில் நிற்க முடியாதுன்னா நாங்க அவங்களுக்கு விசேஷ தேவைகள் சொல்லி விசேஷ கர்மபீடம் ஒன்றும் இருக்கின்றது. அதுக்குள்ள நாங்க நேரடியாக பெற்றுக்கொள்வோம். இதுக்கு பிறகு ஃபைல் அவங்கள்ட்ட நீங்க திரும்ப கொடுப்பீங்க? இல்ல, கொடுப்பது இல்ல. கடைசியில் அவங்க தேசிய அடையாள அட்டை கடைசி அவங்களுக்கு வழங்கப்படும். நாங்க அந்த ஃபைல் எல்லாம் வந்து இதுக்குள்ளே தான் இருக்கும். ஓகே. டாக்குமெண்ட் அவலத்தை நாங்க கணினிமயப்படுத்தப்பட்டிருக்கிறது. அனைத்து ஊழியர்கள் அந்த கணினிமயப்படுத்தப்பட்ட தகவலை தான் அவங்க வந்து மீளாய்வு செய்து சரி செய்வார்கள். ஓகே. நாங்க அடுத்த ரூமுக்குள்ள அந்த ரூமுக்கு போலாம். ஓகே. அதாவது அங்க வந்து தங்களை அனைத்து விடயங்களையும் பாரம் கொடுத்து காசு கட்டின பிறகு அவர்கள் வந்து எங்கள் 9 ஏக்குல வந்து இதுக்குள்ள இருக்கலாம். இதுக்குள்ள இல்லாட்டி எங்களுடைய இன்னொரு இது இருக்குது, விங் சி 9C விங் இருக்கு. இதுகளை வந்து அமர்ந்திருக்க முடியும். அவர்களுடைய தேசிய அடையாளத்தை தயாராகின பிறகு அவங்களுக்கு குறுஞ்செய்தி ஒன்று அவங்களுக்கு நேரடியாக செல்லும். இல்லாட்டி இந்த எங்க டிஸ்பிளே மூலமா அவங்களுடைய இதுகள் வந்து தோன்றும். சரி, நாங்க இப்ப இதுக்குள்ள போறோம். அதாவது அங்க டாக்குமெண்ட் கொடுத்துட்டு இப்படியே இதுக்குள்ள வந்தோம். இதுக்குள்ளதான் நான் மற்ற விடயங்கள் அனைத்தும் இதுக்குள்ளதான் இப்ப இடம்பெறுகின்றது. கணினிமயப்படுத்தப்பட்டவுடன் இதுல வந்து தரவுகளை வழங்குதல் என்ற ஒரு பிரிவினை இருக்கின்றது. இதற்கு வந்து 4 ஊழியர்கள் இருக்கின்றார்கள். அதை விட சிங்கள மொழிபெயர்ப்பாளர்கள் என்று ஒரு 3 உத்தியோகத்தர் இருக்கின்றார்கள். அதாவது இந்த தரவுகளை வழங்குதல் என்று கூட விண்ணப்பதாரனுடைய முகவரி, பிறந்த இடம், இந்த இதுகளை வந்து இவர்கள் ஆங்கில மொழியில் வழங்குவார்கள். ஓகே. ஆங்கில மொழி மற்ற சிங்கள மொழி வந்து ஆங்கில மொழியை வளர்வார். ஆங்கில மொழியில் வருகின்ற இந்த இவர்கள் தான் முதலில் ஆங்கில மொழியில் வழங்குவார்கள். அந்த வழங்கின ஆங்கில மொழியில் தான் அதுக்கு பிறகு சிங்கள மொழிபெயர்ப்பார்கள் தங்களுடைய அனைத்து விடயங்களையும் சிங்கள மொழியில் வந்து மொழிபெயர்ப்பார்கள். ஓகே. இவர்கள் மொழிபெயர்த்தவுடன் தான் தமிழ் மொழிக்கு வரும். சிங்கள மொழிபெயர்ப்பாளர்கள், தமிழ் மொழிபெயர்ப்பாளர்கள் அனைத்து விடயங்களும் இந்த பதிவு செய்ய, அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற ஒரு பிரிவு இருக்கு. அவர்கள் அனைத்து விடயங்களையும் முதலில் இருந்து மீளாய்வு செய்து இவங்கள் ஆய்வு செய்து சரியாக இருக்கின்றதா இல்லாது ஏதும் பிழைகள் இருந்தா அதை திருத்தி இவர்கள் திரும்பி அவள பேரும் சேர்ந்த அனைத்து விடயங்களையும் இவர்கள் தனியாக திருப்பி செய்வார்கள். ஓகே. சரிபிழை பார்ப்பார்கள். அதாவது எந்த ஒரு மிஸ்டேக்கும் வரக்கூடாதுன்றதுக்காக திரும்ப அவர்கள் அதை திருத்தி அமைப்பார்கள். தேசிய அடையாள அட்டை பிரிண்ட் பண்ணுவதற்கு முதல் மீண்டும் ஒரு உத்தியோகர்கள் அனைத்து விடயங்களையும் சரி பார்ப்பார்கள். ரிவ்யூ பார்க்கறதோட சேர்த்து சரியும் பார்ப்பார்கள். அதனுடைய பெயர், முகவரி, பிறந்த இடம் 3 மொழிகளில் வழங்கப்படுகின்றதானே, 3 மொழியிலும் சமமாக சரியாக இருக்கின்றதான்னு சொல்லி திரையில் அவர்களுக்கு தோன்றும். அது சரிபிழை பார்ப்பார்கள். அதை விட ஏதும் பிழைகள் இருந்தால் திரும்பி அதை நாங்கள் பதிவுகளை அனுப்பி திரும்பி சரி செய்து நாங்க திரும்பி பிரிண்டுக்கு நாங்க அனுப்புவோம். அடுத்த ஒரு டவுட் இருக்கு, இப்ப செக் பண்ற ஆளுக்கு வந்து 3 மொழியும் சரளமா தெரியும். தெரியுமோ என்று அவர்கள் வந்து செஞ்சு அவர்களுக்கு அனுபவம் இருக்கின்றது. அனுபவத்தோட சேர்ந்து அவங்களுக்கு 3 மொழி தெரியும் அப்படின்றதால 3 மொழிகளையும் எந்த ஒரு பிழையும் வராம சரியான அடையாள அட்டை கொடுக்கும். அதை விட இதுக்குள் தமிழ் மொழியான ஆக்களும் இருக்கிறாங்க, சிங்கள மொழியான ஆக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு ஏதும் டவுட் அதுகள் இருந்தா இங்க கலந்து ஆலோசித்து செய்து கொள்வார்கள். டீம் ஒர்க்கா சரியான, அதாவது இந்த தேசிய அடையாள அட்டை வழங்குன்றது ஒரு குரூப் டீம் ஒர்க். ஓகே ஓகே, நல்ல விஷயம். இதுக்கு அடுத்து இப்ப பிரிண்ட் ரிவ்யூ பார்த்ததுக்கு அப்புறமா பிரிண்ட்க்கு இவர்கள் சரி செய்தவுடன் நேரடியாக அது வந்து பிரிண்ட்க்கு போகும். அதாவது நாங்க நிக்கிற இடம் சாதாரணமான இடம் கிடையாது. உங்களுடைய ஐடென்டி கார்டு எப்படி பிரிண்ட் ஆகுது அப்படின்றத பாக்குறதுக்கான ஒரு இடம். அதாவது நீங்க நினைச்சா கூட வர முடியாது. அதனாலதான் உங்களுக்கு நாங்க இந்த வீடியோ மூலமா காட்டுறோம் இல்லையா அமிதோ? இப்ப நாங்க எல்லாமே செக் பண்ணி பார்த்தோம். செக் பண்ணி ஃபைனலா பிரிண்ட்க்கு வர போகுது. பிரிண்ட்க்கு வர இடையிலயும் ஏதாவது நடக்குதா? இல்ல, பிரிண்ட்க்கு வந்தவுடன் இந்த எங்களுடைய 2 இயந்திரங்கள் இருக்கின்றது. இதை விட மேலதிகமாக இன்னொரு இயந்திரம் நாங்கள் மேல வந்து காட்டை வந்து அச்சிடுவதற்கு பயன்படுத்துகின்றோம். அங்கே நாங்க ப்ரிவியூ பண்ணவுடன் இவங்களுக்கு அடுத்த கட்டமா இது திரையில் தோன்றும். திரையில் தோன்றியவுடன் இவர்கள் அந்த தேசிய அடையாள அட்டையை அச்சிடுவார்கள். அச்சிட்டவுடன் அந்த தேசிய அடையாள அட்டையை எமது இன்னும் ஒரு 3 பேர் இருக்கிறார்கள். அதாவது அச்சிட்ட பிறகு பெயர்களை, முகவரிகளை திரும்பி இவர்கள் சரி பண்ணுவோம். ஒருவர் மூலம் மிஸ் ஆகினா அடுத்தவர் மூலம் சரி தரிப்பிலை பார்ப்பது. இவ்வாறு 3 பேர் இருப்பார்கள். நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கின்றது இதுதான்
இதுதான் தற்பொழுது அச்சிடப்பட்ட தேசிய அடையாள அட்டை. இது அச்சிடப்பட்ட பின்னர் இந்த 3 ஊழியர்களும் திரும்பி அவர்கள் சரிபுலை பார்ப்பார்கள். ஓகே ஓகே ஓகே. அதாவது ஒரு ஐடென்டி கார்டுல வந்து எந்த ஒரு பிழையும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக முழுமையாக செக் பண்ணி தான் அதை கொடுக்குறாங்க. இப்போ ஒரு அம்மாட ஐடென்டி கார்டை நான் பாத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து கொடுத்துருவோம். அவங்க வேலையை நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்போ இதுக்கு அடுத்த வந்து இஷ்யூவிங், அதாவது இவருடைய தேசிய இவர்களும் சரிபார்த்து எல்லாம் முடிந்த பிறகு இதுல இருக்கின்றது ஸ்கேன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது அவருடைய அடையாள அட்டையை நாங்க ஸ்கேன் பண்ணி சிஸ்டத்துல போடுவோம். ஓகே, அதாவது அந்த அடையாள அட்டையை ஸ்கேன் பண்ணி சிஸ்டத்துல போடுவோம். அவ்வாறு சிஸ்டத்துல போட்ட பிறகுதான் அடுத்ததாக நாங்க விநியோகிப்போம். ஸ்கேன் பண்ணினவுடன் அதாவது உரிய நபருக்கு குறுஞ்செய்தி மூலம் உங்களுடைய தேசிய அடையாள அட்டையானது தயாராகிவிட்டது என்ற ஒரு குறுஞ்செய்தி அவங்களுக்கு சென்றோம். அவ்வாறு சென்றவுடன் எமது முன்னுக்கு திரைகள் இருக்கின்றது. அடுத்ததாக வழங்கவிருக்கின்ற தேசிய அடையாள அட்டை உரிய நபருக்குரிய புகைப்படங்கள் எமது திரையில் வந்து விழுந்தவுடன் அவர்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நபர்களாக வருகின்ற போது ஒவ்வொரு நபர்களாக வந்து தங்களுடைய ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்தி தேசிய அடையாளத்தை பெற்றுக் கொள்ள முடியும். நான் முதல் கூறியவாறு அந்த உரிய நபர் வராமல் வேறொரு நபர் வருவார் என்றால் அந்த அதிகார மண்டல கடிதத்துடன் யாருக்கு வழங்கப்பட வேண்டாம் அவர் தன்னுடைய தேசிய அடையாளத்தை காட்டி நாங்கள் அந்த தேசிய அடையாளத்தை உற்பத்தி தான் வழங்குவோம். ஒருத்தர் காலையில வந்தார் 6 மணிக்கு வரார் அப்படின்னு வைங்க, வந்தாருன்னா ஒரு சாதாரணமா எவ்வளவு நேரம் எடுக்கும் அவருக்கு? இந்த சாதாரணமாக 6:30 மணி அளவில் பொதுமக்கள் அனைத்தையும் உள்வாங்க படுவோம். 7 மணி 7:15 அளவில் அதிகார மண்டல ஆத்தரைஸ் ஆபீசர்கள் வந்து தங்களுடைய அனைத்து விண்ணப்பங்களையும் சரிபார்க்க தொடங்கிடுவார்கள். 7 மணி 7:30 மணிகள் பாரம் கொடுத்தார்கள் என்றால் நார்மலா 8 மணி 8:30 மணிக்குள் அவர்கள் தேசிய அடையாளத்தை பெற்றுக்கொள்ள முடியும். முதலில் வருகின்ற பொழுது அவர்கள் தான் முதல் இருப்பார்கள். அதெல்லாம் அவருடைய தேசிய அடையாளத்தை வந்து விரைவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போது தேசிய அடையாள அட்டை ஒரு நாள் சேவைக்கு எவ்வளவு ரூபாய்? 2000 ரூபாய் பணம் செலுத்த வேண்டும். முதல் முறையாக தேசிய அடையாளத்தை பெற்றுக் கொள்பவர்கள் என்று ஒருவர். மற்றது அவருடைய அடையாள அட்டைகளை ஏதும் திருத்தங்களை தெரிவித்து, அதாவது கரெக்ஷன் அப்ளிகேஷன், அது ஒன்று இருக்கின்றது. மற்றது வந்து தொலைந்த லோஸ்ட் அப்ளிகேஷன் இருக்கு. முதன்முறையாக தேசிய அடையாளை பெற்றுக் கொள்பவர்கள் வந்து 16 வயதை பூர்த்தி செய்து விட்டார்கள் என்றால் அவர்கள் கட்டாயமாக தண்டப்பணம் 2500 ரூபாய் பணம் செலுத்த வேண்டும். 16 வயது, அதாவது தேசிய அடையாளை பெற்றுக் கொள்வதனால் 16 வயதிற்குள் கட்டாயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். 16 வயது பூர்த்தி செய்த தேசிய அடையாளை இன்று வரை பெற்றுக் கொள்ளவில்லை என்றால் தண்டப்பணம் 2500 ரூபாய் செலுத்தப்பட வேண்டும். மேலதிகமா அதை விட விண்ணப்பத்துக்குரிய கட்டணமாக 200 ரூபாய் பெற்றுக் கொள்ள வேண்டும். 2500 ரூபாய் 200 ரூபாய். அதை விட ஒரு நாள் சபையில் பெற்றுக் கொள்வதற்கான 2000 ரூபாய். 4700 ரூபாய். நீங்க 16 வயசுல பூர்த்தி அடைந்தும் எடுக்காதவர்கள் 4700 ரூபாய் செலுத்த. திருத்தங்களை மேற்கொள்வது என்றால் அவர்களுக்கு விண்ணப்ப படிவமானது 500 ரூபாய். அதை விட ஒரு நாள் சேவையில் பெற்றுக் கொள்வதற்கானால் 2000 ரூபாய். மொத்தமாக 2500 ரூபாய் பணம் செலுத்தி அவர்கள் வந்து திருத்திய ஓல்ட்ரேஷன் ஐடென்டி தேசிய அடையாளத்தை பெற்றுக் கொள்ள முடியும். இப்ப திருமணம் முடித்தவர்கள் தங்களுடைய பேரை மாற்றுறதுக்காக வருவார்கள். அது வந்து எந்த கேட்டகரிக்கு வரும்? அது வந்து திருத்தங்கள். மேலதிகமா ஒரு 500 ரூபாய். ஓகே, 2000 ரூபாய் சேர்த்து. அதோட போம் காசு அந்த 200 ரூபாய் எல்லாத்தையும் அது கட்டணம். மற்றது வந்து தொலைந்த அடையாள அட்டை. தொலைந்த அடையாள அட்டைக்கு 1000 ரூபாய் செலுத்தப்பட வேண்டும். 1000 ரூபாய் செலுத்தணும். அதை விட போலீஸ் அறிக்கையை கட்டாயமாக எங்களுக்கு சமர்ப்பிக்க விட வேண்டும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பொதுவா ஜிஎஸ்ஆல கொடுக்கப்படும். எல்லாருக்குமே நாங்க வழங்கியிருக்கின்றோம். அதனால அதெல்லாம் கொடுக்குறாங்க. அதனால வந்த ஒரு காலையில நீங்க ஏழியான்னா அவங்க ஓபன் பண்ற டைம் 6 மணியா இருந்தாலும் 6:30 இருந்தாலும் நம்ம இப்படி 4:30க்கு வந்துடும். ஏன்னா பஸ் ட்ரெயின் எல்லாம் வந்துடும். அதனால வந்து இங்கேயே தவம் கிடந்தீங்க அப்படின்னு சொன்னா 8:30க்குள்ள இல்லாட்டா 9 மணிக்குள்ள உங்களுடைய ஐடென்டி கார்டை ஒரு நாள் சேவையினூடாக பெறக்கூடிய வசதி இருக்கிறது. மொழி அப்படின்றது இங்க வந்து தடை கிடையாது. கட்டாயமாக உண்மையானது. யாருமே தன்னுடைய மொழி பிரிச்சு என்று கட்டாயப்படுத்த தேவையில்லை. இங்க வந்து 3 மொழியும் தெரிஞ்சவர்கள் இங்க கடமையாற்றுகிறார்கள். கட்டாயமாக தங்களுக்கு சிங்கள மொழி தான் தெரிஞ்சிருக்கணும் என்று வேற யாரையும் துணையுடன் கூட்டிக் கொண்டு வர அவசியம் இல்லை. இங்கு 3 மொழியும் தெரிஞ்சவர்கள் இருக்கின்றார்கள். அதனால் எந்தவித பயமும் தேவையில்லை எந்த ஒரு பொதுமக்களுக்கும். ஆமா, பயம் இல்லாம நீங்க ஃப்ரீயா வந்து உங்களுடைய ஐடென்டி கார்டை நீங்க உங்களுடைய தேவைக்காக எடுக்கின்ற பொழுது யாருடைய துணையும் தேவையில்லை. நீங்களா வந்து மிக இலகுவான முறையில எடுக்கக்கூடிய மாதிரி இப்பொழுது புதிய சிஸ்டத்துல அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் புதிய சிஸ்டம் இதுல இருக்கிறது. இன்னொரு இலகுவான முறை என்ன அப்படின்னு சொன்னா, இங்க எல்லாமே வந்து டெக்னாலஜி, அதே நேரத்துல மிக இலகுவான முறையில போன உடனே பார்த்து நீங்க தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுல நிறைய விஷயங்கள் இங்க உள்வாங்க மாதிரி ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் தான். ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மாதிரி தான் வருகின்றது. அங்க நாங்க எடுக்கின்ற விண்ணப்பங்கள்
நாங்கள் பாரம் எடுத்தோம் அடுத்தவர்களுக்கு வரும். அப்படி வருகின்ற ஆர்டர் படி தான் இந்த தேசிய அட்டை வழங்கப்படுகின்றது. அதுல இருந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா எந்த விதமான இதுவும் இல்ல, ஒழுங்கு முறையில தான் போகும். விளங்குனா உலகி கொள்ளுங்க, விளங்காதவங்க கீழே கமெண்ட்ல பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. எனவே இந்த ஒரு நாள் சேவை எப்படி நடக்குது அப்படின்றத நேரடியா உங்களுக்கு நாங்க இதை காட்டியிருக்கோம். எங்களுக்கு இந்த ஃபுல் டீட்டெயில அந்த இடத்துக்கு போய் எந்த ஒரு முக சலிப்பும் இல்லாம எந்த ஒரு எனர்ஜி குறையாம எங்களுக்கு ஃபுல்லா தந்த மிதுன் அவர்களுக்கு நன்றி.